கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன். என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை, என் தமிழர்களை, உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்று ஒரு தலைவன் நிற்கிறார். அவருக்கு நாம என்ன செய்ய போறோம்? அதான் கேள்வி. ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது, விரக்தியில் தம்பிகள், சுதாரிக்காத சீமான், என்னாகும் நாம் தமிழர் கட்சி. ஒரு ஊடகம், 100 ஆண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசணும் ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம். 4வது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன்னா தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி, ஜெயலலிதா கொடுத்த 1500 கோடி, கலைஞர் கொடுத்த 1000 கோடி, இப்படி பல கோடிகள் இருக்கு. சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான். நிறைய ஊடகங்கள் பேசுது. வெளிநாட்டுல இருந்து கொட்டுன்னு திரளுதி கொட்டுது அப்படின்றாங்க. திரளுதியில் வாழும் சீமான்றாங்க. ஆனா அந்த ஊடகம் சொல்லுது, சீமானிடம் பசை இல்லை, கட்சிக்காரருக்கு செலவு செய்ய பணம் இல்லை, மாநாட்டு செலவு பணம் இல்லை. எல்லாரும் அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க. நான் விகடனை பாராட்டுறேன். எங்க அண்ணனிடத்தில் அதுதான் எங்க அண்ணன்ட்ட பணம் இல்லை என்பதை, கட்சிக்காரட்ட பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது. அதே ஊடகம் 3 மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து 50 கோடி வாங்கிட்டு போட்டுச்சு. இப்ப 50 கோடி வாங்கினது உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. விரக்தியில் தம்பிகள், விரக்தியில் எங்க அண்ணன் காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். ஏன் யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்காமல் வந்து நிற்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது. நான் வெளிப்படையா சொல்றேங்க, அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. நான் நேரடியா பேர் சொல்ல மாட்டேன். அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க. எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாரத்துக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன். நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே. பொது நாகரிகம், சபை நாயகரும் எனக்கு தெரியும். எங்க அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லல. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம் சொல்லிச்சுங்க. இப்ப அந்த கட்சி அதிமுக கூட்டணி செஞ்சுங்க 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது.